Hi viewers, today we are going to see the poem of Violet which is written by Goethe. You know very well I hope because it's come as syllabus our third BA English literature. So everyone will know about it. So I hope now I shifted to another one topic. So I shifted to summary. So let's ready ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் if you need a summary, if you require a summary, please pause your screen. You can take notes from our screen. Otherwise, if you have much needed, if you have the Word document of summary, I put the document my description link, so you can able to download from it. ஓகேங்களா. so you can easily able to download from it because I given a link in the description box. ஓகேங்களா. so now shifted into the summary. ஸோ இந்த வயலட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரை பற்றி தான் பேசியிருக்காரு ஆத்தர் கோத்தே. இந்த வயலட்டுங்கிற ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பச்சை பசேன்னு ஒரு புல்வெளியில் வளர்ந்து, அதாவது ஒரு க்ரோவிங் ஆகியிருந்திருக்கு, வளர்ந்து நெளிந்து அழகாக பூத்து குலுங்குதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அழகான ஒரு வயலட் ஃப்ளவராக பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. அது யாருக்காக வெயிட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மாடு இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளிக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு, ஒரு எங்கேல் வந்துட்டு போகலாம் ஆடு மேய்க்கிறவங்கள. அவங்கள இந்த வயலட் ஃப்ளவருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதாவது இந்த வயலட் ஃப்ளவர் அந்த அம்மா மேலே ரொம்பவே அன்பு வச்சுருக்கு. ஸோ அவங்க வருவாங்க, இன்றைக்கி வந்து நம்மளை பறிச்சுப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வயலட் ஃப்ளவர் ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், ஆனால் அந்த அம்மா அதுக்கேற்ற மாதிரி வந்த மாதிரியும், அந்த எங்கேல் வந்த மாதிரியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஃப்ளவர் என்ன எதிர்பார்த்ததோ அந்த எங்கேல் நம்மளை பறிப்பாங்க, நம்ம அழகை ரசிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தது ரொம்பவே. ஏன்னா அந்த ஃப்ளவருக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்பவே அன்பு வச்சுருக்கான். யார் மேலேனா அந்த ஷெப்பர்டு மேலே. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணலாம், அது நினச்ச மாதிரி ஜஸ்ட் என்னது ஹேப்பன் ஆப்போசிட் சைடு தான் ஹேப்பன் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயலட் ஃப்ளவரை இந்த எங்கேல் பார்த்திங்கன்னா இந்த எங்கேலான ஆடு மேய்க்கிற பொண்ணு அது வந்து இக்னோர் பண்ணிட்டாங்களாம், பார்க்கலையாம். பார்க்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா காலிலே மிதித்து கொண்டுட்டாங்களாம். மிதிச்சுட்டு போனோடனே அது என்ன செடி வளர்ந்து அழகாக இருந்தது. தன்னுடைய பிடித்த நபர் வருவாங்க, நம்மளை அரவணைப்பாங்க அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்க ஃப்ளவர் அது மேலே காலை வச்சு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மிதிச்சிடுறாங்க அந்த ஃப்ளவர் மேலே. ஸோ இருந்தாலும் இந்த ஃப்ளவர் என்ன பண்ணுது, அந்த அம்மா மேலே பெரிய கோவத்தெல்லாம் காட்டல, பெரிய ஆங்கர்லாம் காட்டல, மிதிச்சே கொண்டு விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் பெரிய ஆங்கர்லாம் காட்டல. இந்த ஃப்ளவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர், அந்த ஃப்ளவர் இருந்தாலும் தோ ஷீ ஓகேங்களா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து என்ன தோஷி கிருஷ்டுமி என்ன பண்ணாங்கன்னா, மிதிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் என்னை வந்து மிதிச்சிருக்காங்க, என்னை கொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தான் எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும், அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான் அந்த ஃப்ளவர். ஆக்சுவலாக சாவறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சான். ஸோ நம்ம அவங்களுக்காக தான் எதிர்பார்த்தோம், ஆனால் நம்மளை பறித்து வச்சுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளை இக்னோர் பண்ணி நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, கண்டுக்காமல் தெரியாமல் நம்ம மேலே காலை வச்சு மிதிச்சிட்டாங்க. நான் இறக்க போகிற தருணம் இருந்தாலும் அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அவங்க என்ன செஞ்சாலும், ஏன்னா அவங்க என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட், அவங்க வந்து எனக்கு இதயத்துக்கு நெருக்கமானவங்க, அவங்க என்னை கொன்னாலும் பரவாயில்ல, என்னை சாவடிச்சாலும் பரவாயில்ல, அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ளவர் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல ஆத்தர் வடிவமைச்சிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, இது ஒரு அழகான ஒரு ஸ்டோரியாகவும், ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கசப்பான ஒரு இனிப்பாகவும் இருக்குது இந்த போயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யாரை கேர் பண்ணுறோம், இப்போ சொல்ல போது நம்ம காதலுக்காக, உண்மையான காதலுக்காக நம்ம உயிரே தியாகம் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர் என்ன பண்ணியிருக்கு, அந்த அம்மா இந்த ஃப்ளவரை மிதிச்சே கொன்னாலும் என்ன பண்ணிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லேடியை, லேடியை, அவங்க காலால் தான் நான் இறக்குறேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப ஹாப்பினஸாக நான் சந்தோஷம் அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வயலட் ஃப்ளவர் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆத்தர் இங்கே வடிவமைச்சிருக்காரு. இதுதான் இந்த போயத்தோட சம்மரியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒன்லி ஒரு சிம்பிளான வழியில் ஒரே ஒன் லைனில் சொல்லணுன்னா, அந்த ஃப்ளவர் அந்த ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் வந்து அந்த ஃப்ளவரை மிதித்து கொன்னாலும் அந்த ஃப்ளவர் ரொம்ப ஹாப்பினஸாக தான் ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஸோ இதுதான் சம்மரி ஒன்லைனில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இது போல் வீடியோஸ் மறக்காமல் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன்.